நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் அந்த கும்பராசி. பொதுவாக பாருங்க, கும்பராசிக்கார ஒரு விஷயம் முடிவு பண்ணாதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, நல்ல தன்னம்பிக்கையான குணம் கும்பராசி பொறுத்தவரை நிறைய இருக்குங்க. அப்படியே தன்மானத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், திறமையான குணம் இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒரு நிர்வாக திறமை கும்பராசிகிட்ட உண்டுன்னு நான் சொல்லுவேன். இப்படி பயங்கரமான நிர்வாக திறமை பயங்கரமா இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கும்பராசிகிட்ட உண்டு. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி, எப்படி சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது? தயவு செய்து சொல்றேன், எத்தனை பேர் நீ 7 சனியில பாதிக்கப்பட்டா இருந்தாலும் சரி, எப்படி எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும். ஆனா ஜாதகத்துல உங்களுக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். எப்படி உங்க பிறப்பு ஜாதகம் மெயினா கும்பராசிக்கு சொல்றேன். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். எத்தனை பேர் உங்க நண்பர்கள் கூட்டாளி இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மிகப்பெரிய உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். நான் சொல்றேன். ஏன்னா உங்க 7 சனியில பாத சனி போயிட்டு இருக்குங்க, அதனால சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்க ராசிக்கு வரதான் அதிபதி, உங்க ராசிக்கும் 12க்கும் வரதான் அதிபதி. எப்படி விரைய செலவும் காட்டதான் வரதான், உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதா வரதான். அப்படிப்பட்ட அதிபதி தான் அவர் 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு. எப்படி 2ஆம் இடத்த சனியா உட்காந்துருக்காரு, குடும்பஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. எங்க 6ஆம் இடத்துல ருக ரோக சத்துருஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. யாரோட வீட்டுல இருக்காரு? கடகராசில போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல அவருடைய பார்வை டைரக்டா படுது. இப்ப சனி வக்ரம், இது விபரீத ராஜயோகமா மாறிடும். எப்படி ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், கெட்ட ஸ்தானத்துல ஒரு கிரகம் பாக்குதுன்னா அது 100க்கு டபுள் மடங்கா வேலை செய்யும். இது கண்டிப்பா 100க்கு 100% கும்பராசியை பொறுத்தவரை நடக்கும். ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கணும், குருவுடைய பார்வை படணும், உங்க ஜாதகத்திலையும் படணும், பட்டாதான் இங்க நடக்கும்.
லக்னாதிபதி கெட்டுக்கூடாது. எப்படி பிறந்த நேரப்பறம் லக்னாதிபதி கெட்டுக்கூடாது. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னா அங்கே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி நம்ம இருக்கக்கூடிய வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா வருமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கண்டிப்பா இருக்கும். மனைவி கிட்ட ஒரு மனக்குழப்பத்தை பாக்குறது கண்டிப்பா இருக்கும். கணவன் கிட்ட ஒரு குழப்பத்தை பாக்குறது கண்டிப்பா இருக்கும். பணத்தை கொடுத்து ஏமாறுறது கண்டிப்பா இருக்கும். படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கும். வேலை நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்காது. வந்த வேலை உங்க கையை விட்டு தழுவி போயிருக்கும். நல்லது சொல்ல போய் உங்களுக்கு கெட்டதா வந்திருக்கும். யாருக்காச்சும் ஒரு அறிவுரை சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறும். ஒரு குழப்பம் தடுமாற்றம் எல்லாமே பார்த்தது யாருன்னா கும்பம் கும்பம் கும்பம். நீங்க நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கேட்டு பாருங்க. படிப்பா கல்வியா தொழிலா வேலையா உத்தியோகம் எல்லாத்தையும் தரங்களை பார்த்தீங்க மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமா, எதுலையுமே சரியா இல்லைங்க. சோம்பேறியா இருக்காங்க, ஒரு மந்தமாவே இருக்காங்க. கும்பராசிரியர் எல்லாமே அப்படியே எடுக்கக்கூடிய முயற்சினா அப்படியே சுலவாகுது. எதையுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இல்லை. இது சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கும். நான் இதை ஏன் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்கிறேன். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு ஃபேமிலி ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயம் கண்டிப்பா மாறும், கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இனிமே தான் குருவுடைய பார்வை சொன்னல, ஏன்னா புதனுடைய சாரத்தை வாங்கி பார்க்க போகுது. அடுத்து சனி பகவான் சுயசாரம் வாங்க போறாரு. எப்ப? ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க. வருமானத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் வருமானத்துல குறை இருக்காது? எதை வச்சு சொல்றீங்க வருமானம் குறை இருக்காது? வருமானஸ்தான் அதிபதியான குரு பகவான் எப்படி வருமானஸ்தான் குரு பகவான் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய சாரத்தை வாங்கி நேரா சனி பகவானை பார்ப்பதால், எப்படி 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமான பொருளாதாரம் எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்லா இருக்கும். அது இல்லாம விரயஸ்தானத்தை அவர் 6ஆம் இடத்துல நேரம் அவர் மகரத்தையும் பார்க்கறதுனால விரய செலவு மேக்சிமம் குடும்பத்துல நடக்காது. ஜாதகத்துல புதன் புத்தியோ புதன் திசையோ குரு திசையோ குரு புத்தியோ இல்ல சனி திசையோ சனி புத்தியோ வந்தா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இப்ப வருமான இன்கம் நல்லா இருக்கும். கடன் வாங்கியாச்சும் இடம் வீடு வாங்குவீங்க. எப்படி? கடன் வாங்கியாச்சும் இடம் வீடு நீங்க வாங்குவீங்க. அதுக்கான தருணம் உங்களுக்கு வேலை செய்யும். கும்பராசியை பொறுத்தவரை இதை எழுதியே வச்சுக்கணும். ஏன் கடன் வாங்கணும்? 6ஆம் இடத்துல குருவன்னா கடன் வாங்கிதான் ஆகும். இடத்துலயே பூமியில பெருங்கொண்ட பணத்தை போட்டு அதுல நல்லா அனுகூலமா தெரியும். விற்க முடியாத வீடு இடம் வித்து போயின்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு இடம் பூமி சொத்து வாங்குறது விற்கிறது, அது மூலம் பணத்தை வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு கேஸா இருந்தாலும் நடத்தி பாருங்க. கேஸ்ல நீங்க ஜெயிக்கலாம், திருப்பி கேளுங்க. ஆகஸ்ட் 19 எப்பக்கு குரு பகவான் புதனுடைய சாரத்துல போறாரோ கண்டிப்பா ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அடுத்து சனி பகவான் எப்ப அவர் சுயசாரத்துக்கு வர்றாரோ உங்க மேல எந்த கேஸும் வராது. வீட்டுல நல்ல காரியம் திருமண பேச்சு பேசி கல்யாணம் முடிஞ்சிரும், பாத்துக்குங்க. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஆவணி மாசம் பிறக்குங்க. கண்டிப்பா நிறைய பேர் கல்யாணம் நடந்துருங்க. அப்ப மூவ் பண்ணி பாத்துக்குங்க. அரசாங்க வேலை கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19 இல்ல 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு அனுகூலம் எல்லாமே இந்த வக்கர கால பயிற்சியில கண்டிப்பா உண்டு. ஒரு தலைமை பொறுப்பு போப்பீங்க. வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ப்ரொமோஷன் தேடி வரும்னு சொல்லுங்க. நல்ல நிரந்தரமான வேலை. வெளிநாடு வேலையில எத்தனை பேர் மூவ் பண்ணாலும் சரி, 10 கம்மி கொடுத்தாலும் சரி, 20 கம்மி கொடுத்தாலும் சரி, மேக்சிமம் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துக்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, மெக்கானிக்கல் துறை, கெமிக்கல் ஃபீல்டு, இது எல்லாம் நல்ல ஒரு மாற்றம். கொடுக்க வாங்க பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டில் உள்ளவங்க எடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு யாரும் நண்பர்கள் கும்பராசி யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா அதுக்கான மூவ் பண்ண சொல்லுங்க. நேரம் 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால யாருக்கு குரு சனி யோகமா இருக்கோ, யாருக்கு சனி பகவான் குரு பார்க்கறாரோ கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிக்குன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா வேலை செய்யுது. இந்த வக்ரமான சனி காலத்துல எல்லாருக்கும் திடீர் யோகம் வரும். அதனால சொல்றேன். ஏழை சனி பாதிக்காதனால சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துவார். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரைட்டா அவிட்டம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. யார் அவிட்டத்துல பண்ணா எல்லாம் எடுத்து பாருங்க. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் இருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, கொஞ்சம் முன்கோவம் மட்டும் வந்து போகும். மற்றபடி இந்த நேரத்துல பாருங்க உங்களுக்கு இந்த ஒரு 40 நாள் மேக்சிமம் இந்த ஆகஸ்ட் மாசம் முடியணும். முடிஞ்ச பிறகு திருமண பேச்சு பேசுவாங்க.
அரசாங்க வேலை கிடைக்கும், இல்ல தலைமை பொறுப்பு போவீங்க, வேலை உத்தியோக சேஞ்ச் கிடைக்கும், வீட்டுல நல்ல விஷயம் நல்ல காரியம் நிறைய கிடைக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். மெயினா அந்த கட்டிட சார்ந்த துறை, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து கட்டிட சார்ந்த துறை, அடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, யூனிஃபார்ம் போட்டு எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ அந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. எத்தனை பேர் அபிட்டத்துல பிறந்தாலும் சரி, நல்ல டைம். கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் எண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை செய்யும் இந்த வக்ரசனி காலத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம், பிரம்மாண்டமான கற்பனை. இப்படி பெருசா வாழ்க்கையில பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான திறமையா இருக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும் இந்த சதயத்துல பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க, உங்களுக்கு கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியோ, தொழிலோ, புதுசா தொழில் லாபமோ, உத்தியோகத்துல ஒரு முயற்சியோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ கண்டிப்பா வேலை செய்யும். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி கண்டிப்பா வேலை, தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், நிறைய விஷயம் மாற்ற போறீங்க. நல்ல வேலை கிடைக்கும் போது, நல்ல வருமானம் வருவது, நல்ல பொருளாதாரம் வரும்போது, கொஞ்சம் கடன் பிரச்சனை சரியாகும், கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எப்ப? ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். யாரு? சதயத்துல பிறந்தவங்க. எதிரி, பகை, உடம்பாருக்கிற ஒரு தடங்கள் மாதிரி கட்டா நான் பெருசா எதுவும் பாதிக்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பார்த்து. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம். எனவே மேக்சிமம் இந்த நட்சத்திரம் பிறந்தவருக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது. ஏழரை சனியில பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது. குருபகவான் புதனுடைய சாரத்துல போறதுனால எப்ப ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி பண்றாங்க, வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் தான் அனுகூலமா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது, லோன் சேங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா, ஹெல்த் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யாரு? இந்த புரட்டாதி பிறந்தவங்க இனிமே தான் நல்ல ஒரு யோகமே தேடி வருது. பாத்துங்க, இனிமே எந்த ஒரு கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காது. பொதுவாக அந்த 3 நட்சத்திரம் சொல்றேன். ஏழரை சனி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இந்த பலனுங்க சூப்பரான ஒரு யோகம் தேடி வரும். வரக்கூடிய சனிபாவனுடைய வக்ர கால கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.